தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதே ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்காக அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது இந்த கம்ப்யூட்டரில் டேட்டாஸ் நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்ரைவ் பண்ணுறோம், அந்த டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுதுன்னா, அந்த டேட்டாஸை எல்லாத்தையுமே ஆர்கனைஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதுக்காக தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அல்காரிதம் அப்படின்றது ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் எழுதுவோம். அதுதான் இந்த அல்காரிதம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுறோம். இதனால் நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகும். இப்போ நீங்கள் நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணோம், அது லாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ அதெல்லாம் இதை ரெடியூஸ் பண்ணும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அல்காரிதம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது நீங்கள் எழுதும்போது நீங்கள் ரொம்ப குவாலிட்டியாக எழுதணும். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் மாதிரி இருக்குது. பட் அது உங்களோட விஷ் தான். பட் ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட் என்ன அப்படின்றத ப்ராப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை எழுதியிருக்கணும். அண்ட் தென் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும். நீங்கள் எழுதுகிற ஒரு ஸ்டெப்புமே எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் வேலேருந்து ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு சேம் அவுட்புட் தான் கிடைக்கணும். நீங்கள் என்ன அவுட்புட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அவுட்புட் தான் கிடைக்கணும். அண்ட் தென் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி எழுதக்கூடாது. பிகாஸ் ஒரு ப்ரோக்ராம் இங்கே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குமே ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் அப்படின்றது டிஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த கோடுமே யூஸ் பண்ணாமல் தான் எழுதணும். ஏன் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேட்டாஸ் ஜென்ரேட் ஆகுறது அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் தான் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, அது எல்லாமே இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு வரதுனால ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் காமனாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஆஃப் சர்ச். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 1 மில்லியன் டேட்டாஸ் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு டேட்டா நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்றது போது ஒரு டேட்டாவையும் நீங்கள் பார்த்து அந்த டேட்டாவை இல்லை இதுவா அதுவான்னு பார்த்து சர்ச் பண்ணும்போது டைம் ரொம்பவே அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டைம் கம்மி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஸ்பீடு. டேட்டாஸ் ஜென்ரேட் ஆக ப்ராசஸரோட ஸ்பீடுமே நம்மளுக்கு கம்மியாகுது. அண்ட் தென் மல்டிபிள் ரெக்வெஸ்ட்டு. இப்போ நிறைய யூசர்ஸ் அட் அ டைமில் ரெக்வெஸ்ட் கொடுக்கும் போது சர்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றதே ஒரு டேட்டா ஆர்கனைஸாக ஸ்டோர் பண்ணி அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நாம் இன்றைக்கி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.